விநாயகர் சதுர்த்தியின் போது மண்ணாலான விநாயகர் சிலைகளை வாங்கி பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டு மக்களிடையே மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் உரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி தூய்மை பணி, சுற்றுச்சூழல், மழைநீர் சேமிப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து அறிவுறுத்தல்களை வெளியிட்டார். விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களின் போது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் உருவாக்கப்படும் விநாயகர் சிலைகளை வாங்குவதை தவிர்க்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். உள்ளூர் கைவினைஞர்களால் தயாரிக்கப்படும் மண்ணாலான விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபட்ட பின்பு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் நீர்நிலைகளில் கரைக்க வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். गणेश जी की मूर्तियां बनाने का काम திருவுருவங்களை தயாரிப்போர் அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். கிராமங்கள் தூய்மையாகவும் அழகாகவும் காட்சியளிக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புவதாக கூறிய பிரதமர் சுத்தம் செய்யும் பணியில் அனைவருக்கும் பொறுப்பு உள்ளதாக சுட்டிக்காட்டினார். மத்திய பிரதேச மாநிலம் ராஜ்காட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவரா சகோதரிகள் குறித்து பேசிய பிரதமர், இவர்கள் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் அகற்றி வெற்றிகரமாக செங்கல் தயாரித்து ஒரு புதிய வழியை காட்டியிருப்பதாக நினைவு கூர்ந்தார். மழைநீர் சேகரிப்பு திட்டம் எக்காரணம் கொண்டும் தொய்வு அடைந்து விடக்கூடாது என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரையலாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்றார். मुझे मध्य प्रदेश के राजगढ़ जिले के ब्यावरा की மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாக தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. தேசத்தின் மிகப்பெரிய சக்தி மக்கள்தான் என்றும், மனதில் உறுதிப்பாடுடன் இணைந்து செயல்பட்டால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் உருவாக்க முடியும் என்றும் பிரதமர் கூறினார். உங்கள் அருகிலேயே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்க வல்லதாக ஆகலாம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.